ஒரு ட்ரக் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்ஸை வாங்கி யூஸ் பண்ணுறதை தாண்டி வலி நிவாரண மாத்திரைகளை வந்து ட்ரக் சோர்ஸ்க்காக யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி போயாச்சுமா இளைஞர்களோ மக்களோ இல்லையா. ஏன்னா நமக்கே எப்படியாவது ஒரு மாத்திரை போடும்போது நமக்கே ஒரு மாதிரி சொல்லுவோம், இல்லை தூக்கம் வரல, போதையில் இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் ஒரு டேப்லெட்டால் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து கள்ளச்சந்தையில் வாங்கி அதை வந்து நீங்கள் வந்து 1:3 வச்சு விற்கிறீங்க அப்படின்னா அப்போ இன்னைக்கு எல்லா சோர்ஸும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல ஆயிட்டாங்க இல்லையா. அது வந்து அந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது என்னன்னா, என்னோட ஜாதி பெருசு உன்னோட ஜாதி பெருசு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதே ஜாதி பார்க்குறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரே விஷயம் தான் என்னன்னா, தனக்கு வேணும்னா ஜாதி பார்க்குறவங்க வேணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும், அஃபிஷியல்ஸை மீட் பண்ண போறாங்க, எங்கேயாவது போறாங்கன்னா எனக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை நடக்கணும், அதை சைன் பண்ணக்கூடியவர் என்ன ஜாதின்னு யாரும் பண்ணணும். அதில் ஒருத்தவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை வந்துட்டு பேசுறதோ இல்லை அது பையனா பிறந்தாலோ நாளைக்கு போய் அவன் ஒரு பொண்ணு கிட்ட பேசுனா அடுத்தது எடுத்துக்கலாம் என்னோட ஜாதியை சார்ந்த பெண்ணு கிட்ட தான் நான் பேச சொல்லுவேன். நம்ம திரும்ப ஒரு கிரைம் நடந்துருச்சு இனிமேல் நடக்கக்கூடாது, தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், பார்த்து பயம் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். இந்த கவினை கொலை செய்த வழக்குல பார்த்தோம் அப்படின்னா பொண்ணோட தம்பி சுர்ஜித் வந்து அத்லட், பட்டோட இன்ஸ்டா போஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம்னா வந்து அவனோட காஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி அந்த கத்தி வச்சுட்டு வீடியோ போட்டோஸ் போட்டது, அருவா வச்சுட்டு போட்டோஸ் போட்டது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த இடத்துல. இது வந்து எப்படின்னா ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை கொடுத்துருச்சான்னு தெரியல. நம்மளே போலீஸ் அஃபிஷியல் என்ன நடந்தாலும் இது பண்ணாலும் நம்ம வெளில வந்துடலாம். ஏன்னா அதே ஜெயராஜ் பனிக்ஸ் விஷயத்துலயே அந்த போலீஸ் அப்படிங்கிற ஒரு தீவிர தானே அந்த இடத்துல அவங்களை கொண்டாந்து 2 பேரும் அங்க என்ன சொன்னாங்க, நீதிமன்றம் நீதிபதி என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல எந்த விதத்துலயும் உங்களை மன்னிக்க இயலாது, பிளஸ் உங்களுக்கு தண்டனை எப்படி நாங்க குறைச்சு கொடுக்க முடியும், பிகாஸ் உங்களுக்கு கிட்ட ரியலைஸ் பண்றதுக்கான டைம் இருக்கு, நீங்க ரியலைஸ் பண்ணல. ஒரு என்ஜிஓ லைக் ஃப்ரம் மதுரை அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2017 இது வரைக்கும் கிட்டத்தட்ட 65க்கும் நிகரான ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு முழுவதும் அவங்க கொடுத்த டேட்டாஸ் இது. ஒவ்வொரு இதுலயுமே மது போதை இதெல்லாம் தாண்டி இந்த ஆணவ கொலைகள் வந்து இதுவும் ஒரு வித போதை தானே. நம்ம எப்படி வந்து லைக் ஆல்கஹால் ட்ரக்கோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இன்டாக்சிகேஷன் பத்தி பேசுறோமோ, அப்ப ஜாதி வெறிங்கிறதும் ஒரு போதை தானே அந்த இடத்துல. அது எப்படி ஆகுதுன்னா சுயநலம் மிக்கதான் அந்த இடத்துல மாறுது. எனக்கு வந்து வேணும் அப்படின்னா நான் ஜாதிய படுகொலையில ஈடுபடுவேன் அந்த இடத்துல. மற்ற விஷயத்துல எனக்கு ஒரு வேலை ஆகணும்னா அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது எந்த விதத்துல அக்செப்டன்ஸா இருக்கும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. கண்டிப்பா, ஏன்னா பேஸ்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இன்னைக்கும் இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த கொலைகளை தாண்டி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரக்ஸ், ஏன்னா விஜய் சார் வந்தவொடனே ஒரு விஷயம் சொன்னாங்க, போதைப் பொருள் வித்து அவங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் வந்து போதுமானா பத்தாத ஒரு விஷயம் தானே. ஸோ இதனால எல்லாரும் மாறிடுவாங்களா திரும்பிடுவாங்களான்னா கிடையாது இல்லையா. இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதைப் பொருள் வந்து உங்களை இது பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாமே தாண்டியே சங்கியும் சொல்லப்பட்டது. ஏன்னா கிட்டத்தட்ட 1200 ரவுடிஸ் கிட்ட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. அதாவது க்ரோர்ஸ் கணக்குல அவங்க கிட்ட வந்து ட்ரக்ஸ் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அது கீழே வந்து 37 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் 9 மாநகரங்கள்ல டோட்டலா 65 இது வந்து முதற்கட்டமா இத்தனை ஃபோர்ஸ் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு டாஸ்மாக் டைம் டியூரேஷனை குறைச்சிருக்காங்க. இன்னொன்னு 21 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு கொடுக்க கூடாது, உங்களுக்கு அவங்க ஏஜ்ல டவுட் இருந்தா ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ மேபி இந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸோ இல்ல இந்த மாதிரி அந்த ஒரு கானா பாடகர்கள் கொலையை லைக் தொடர்ந்து வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். மேபி அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இல்லையா. ஏன்னா நாளைக்கு ஏன்னா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ட்ரக் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்ஸை வாங்கி யூஸ் பண்றதை தாண்டி வலி நிவாரண மாத்திரைகளை வந்து ட்ரக் சோர்ஸ்க்காக யூஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு போயாச்சுமா இளைஞர்களோ மக்களோ இல்லையா. ஏன்னா ஒரு வலி நிவாரண மாத்திரை வந்துட்டு இப்போ டாக்டர்ஸே நமக்கு சொல்லும்போது என்னதான் பெயின் கில்லரா இருந்தாலும் சில டியூரேஷன்ஸ் இருக்கு. ஓகே, நமக்கே எப்படியாவது ஒரு மாத்திரை போடும்போது நமக்கே ஒரு மாதிரி சொல்லுவோம், இல்லை தூக்கம் வரல, போதையா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் ஒரு டேப்லெட்டால பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து கள்ளச்சந்தையில வாங்கி அதை வந்து நீங்க வந்து 1:3 வச்சு விற்கிறீங்க அப்படின்னா அப்ப இன்னைக்கு எல்லா சோர்ஸும் யூஸ் பண்ற அளவுக்கு அந்த இடத்துல ஆயிட்டாங்க இல்லையா. ஏன்னா இன்னைக்கு அதுல பிடிப்பட்டவங்க எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன்ல வந்து வாங்கி விற்றவர்கள் வந்து பிடியும் பட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது அந்த சொத்துக்கள் பறிமுதல் அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸும் கூட சேரும் போதுதான் வந்து அதை நம்ம வந்து முற்றிலுமாக குறைக்கிறத நோக்கி நம்ம டிராவல் பண்ண முடியும். ஓகே, கொலைகள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்தால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயங்கள் வந்து நிறைய நடந்துட்டே இருக்கு. அதுல ஆணவ கொலைகளும் ஒண்ணு.
ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக கூட கோவில்பட்டியில் அது ஆணவ கொலையாக இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணப்படல. பட் லவ் அந்த ஒரு இதில் வந்து அந்த பையனை கொண்டு. ஸோ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஜட்மெண்ட் வந்துருக்குது. அந்த சுர்ஜித்தோடைய தாயார் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எஸ், இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது நமக்கு போன வருடம் நடந்த ஒரு விஷயம். அதாவது 10 மாதங்கள் பார்த்தோம்னா 10 மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா போன வருடம் ஜூலை 27ஆம் தேதி நடந்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. அதுவும் இங்க என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம இதை சொல்லிட்டே இருந்தோம்னா அது வந்து அந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது என்னன்னா என்னோட ஜாதி பெருசு உன்னோட ஜாதி பெருசு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனை தாண்டி இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இதே ஜாதி பாக்குறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரே விஷயம் தான் என்னன்னா தனக்கு வேணும்னா ஜாதி பாக்குறவங்க வேணும்னா பாக்குறது இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும், ஏதாவது ஒன்று போகணும், நாளைக்கு அவங்க ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை மீட் பண்ண போறாங்க, எங்கேயாவது போறாங்கன்னா எனக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை நடக்கணும், அதை சைன் பண்ணக்கூடியவர் என்ன ஜாதின்னு யாரும் பாக்குறது இல்லை. என் வேலை முடியறதுக்காக தான் நான் போறேன். எண்ட் ஆஃப் த டே எனக்கு என் வேலை முடியணும்ப்பா. சைன் பண்றவர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதி மதம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா அதுல ஒரு சுயநலம் இருக்கு கண்டிப்பாக இல்லையா. நாளைக்கே ஏதாவது போறோம், நமக்கு வந்து ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல போகும்போது அந்த ஒரு ஜாதி பார்த்து ரத்தம் எனக்கு ஏற்றிக்கொள்ற ஒரு விஷயம் இல்லை. அந்த இடத்துக்கு என் உயிரை காப்பாத்தினா எனக்கு போதும். யார் எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, இல்ல நமக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து என்ன இது நம்ம பாக்குறது கிடையாது. எமர்ஜென்சிங்க நீங்க என்ன ஜாதிங்க அப்படின்னு கேட்டா உள்ள விடுறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வருது, ஒரு செல்ஃபா ஒரு விஷயம் வருது அப்படின்னும் போது ரொம்ப சுயநலமா நம்ம அந்த கண்ணிங்கா அந்த இடத்துலதான் அந்த ஜாதி பார்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதுல வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் பாஸ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த இடத்துல இல்லையா. ஏன்னா நானே ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க வந்து என்னன்னா நல்ல சொசைட்டில படிச்சு நல்ல ஒரு எக்ஸ்போஷரா இருக்கக்கூடியவங்க அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஜாதி மதம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா நோ காஸ்ட் சர்டிபிகேட் வாங்குற அளவுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது அதுல ஒருத்தவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை வந்துட்டு பேசுறதோ இல்ல அது பையனா பிறந்தாலும் நாளைக்கு போய் அவன் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறான், அடுத்தது எடுத்துக்கிறான், என்னோட ஜாதியை சார்ந்த பெண்ணு கிட்டதான் நான் பேச சொல்லுவேன். ஓகே, அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அந்த இடத்துல. நானும் அந்த விஷயம் ஃபேஸ் பண்ணிருக்கேன் மேம். ஏன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்க தான் வெல் நாலேஜ் பீப்புள் தான், ஒரு ஹையர் அஃபிஷியலா இருக்காங்க. அவங்க என்கிட்ட சொல்றாங்க என் பொண்ணு வந்து வேற ஒருத்தனை லவ் பண்ணா, வேற காஸ்ட்ல லவ் பண்ணானா நாங்களே விஷம் வச்சு கொண்டுவோம். அந்த அளவுக்கு அதாவது இது வந்து எப்பவும் நடந்த விஷயம் இல்ல, ஒரு 1 இயருக்கு முன்னாடி நடந்த விஷயம். சோ இப்படி இருக்கும் போது அப்ப நான் சொல்வேன் இல்லையா அடிக்கடி இந்த மனித மனங்களில் தான் மாற்றம் தேவை. அப்ப அது எங்க இருந்து வரணும்? நம்ம திரும்ப திரும்ப ஒரு கிரைம் நடந்துருச்சு இனிமே நடக்கக்கூடாது, தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், பார்த்து பயம் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த கவினை கொலை செய்த வழக்குல பார்த்தோம் அப்படின்னா அந்த லைக் சுபாஷினி அந்த பொண்ணு பேரு, பொண்ணோட தம்பி சுர்ஜித் வந்து அத்லட், நல்ல லைக் எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம், தெரிஞ்ச பையன், படிச்ச பையன். பட் அவரோட இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா வந்து அவனோட காஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி அந்த கத்தி வச்சுட்டு வீடியோ போட்டோஸ் போட்டது, அருவா வச்சுட்டு போட்டோஸ் போட்டது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல கொலையும் செஞ்சுட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா அவனா போய் தான் அங்க சரண்டரும் ஆயிருக்கான். அது எங்கன்னு பார்த்தோம்னா பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டரும் ஆயிருக்கான். ஓகே, குண்டா சாக்டிக்கிலையும் அவனை போட்டிருக்காங்க. சோ அப்ப விச் மீன்ஸ் அந்த தைரியம் எங்க இருந்து வருது? என்னோட ஜாதி பேரை காப்பாத்துறதுக்காக நான் பண்ணுவேன், என்ன வேணா பண்ணுவேன், அதுக்காக நான் ஜெயிலுக்கு போறதுக்கும் நான் சாகிறதுக்கும் தயார். நிறைய பேர் அந்த அந்த மைண்ட்ல தான் மேம் இருக்காங்க. என்ன வேணாலும் பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, ஆனா என் கௌரவத்தை நான் காப்பாத்துறேன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இதே மாதிரி நடக்கக்கூடிய சில விஷயத்தை தான் மூவிஸ்ல எடுக்கிறாங்க. சில விஷயம் மேபி கமர்ஷியலுக்காக எக்ஸாஜரேட்டடா இருக்கும், பட் அதுல காண்பிக்கிற விஷயம் நிஜத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அங்க வந்து மூவி ஆக்கப்படுது. ஆனா எவ்வளவு பேர் போயிட்டு அந்த மாதிரி மூவியை பார்த்துட்டு இனிமே பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு பேர் நம்ம வந்து ஒரு ஓத்து எடுத்துட்டு வெளியில வரும். இதே அதுல இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும், நம்ம அவங்கள மாதிரி வந்து ஸ்டைலிங் பண்ணணும், அவங்களை வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிறோமோ, பட் அவங்க நடிக்கக்கூடிய படத்தை வந்துட்டு ஏன் நம்ம அந்த இடத்துல வந்து ஐயோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, இவங்க எவ்வளவு வலி வேதனை அனுபவிக்கிறாங்க, நமக்குள்ள அந்த எண்ணங்கள் இருந்தாலும் அந்த எண்ணங்களை நம்ம மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது எங்கேயா சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியுதா? கண்டிப்பா நம்மளால பார்க்கவே முடியல அப்படிங்கறத விஷயம். ஏன்னா இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா முதற்கட்டமாக இங்க வந்து 3 பேர் வந்து இங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்து அதுல தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் 11th இருந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கவின் கணேஷ் வந்து IT டெக், ஆமா 1.5 லட்ச ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பர்சன் இல்லையா. அப்படி இருக்கும் போது அவங்க அப்பா ஃபார்மர் இந்த இடத்துல. ஓகே, சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இருக்கும் போது அவங்க தம்பி வந்துட்டு தான் இதெல்லாம் சொல்றாரு, இந்த விஷயத்து நடந்தது இதெல்லாம் சொல்றாரு. அவங்க அம்மா வந்து பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் டீச்சர் தூத்துக்குடியில. சோ இந்த மாதிரி ஃபேமிலியே வந்துட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலி. ஏன்னா நம்மளே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்லா வச்சு பார்த்துப்பாங்களா, ஏர்ன் பண்றாங்களா, ஃபேமிலி நல்ல ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் அங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்குமே தவிர்த்து இவங்க என்ன ஜாதி என்ன மதம் என்ன இது. ஏன்னா
இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா என்னதான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் ரிதன்யா என்னாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த மாதிரி பல ரிதன்யாக்கள் இங்க வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க இல்லையா. சோ அப்படி இருக்கும் போது இதுலதான் நம்ம இப்ப இருக்க சூழ்நிலையில என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மே 29ஆம் தேதி தான் சுர்ஜித்துடைய தாயார் வந்து இங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இல்ல இன்னொரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் என்னன்னா, அந்த சுர்ஜித் அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ் அபிஷியல். ஓகே, விச் மீன்ஸ் தே வெரி வெல் நோ இது வந்து எப்படின்னா ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை கொடுத்துருச்சான்னு தெரியல. நம்மளே போலீஸ் அபிஷியல் பா என்ன நடந்தாலும் இது பண்ணாலும் நம்ம வெளில வந்துடலாம். ஏன்னா அதே ஜெயராஜ் பனிக்ஸ் விஷயத்துலயே அந்த போலீஸ் அப்படிங்கிற ஒரு திமிரு தானே அந்த இடத்துல அவங்களை கொண்டு வந்து 2 பேரையும் அங்க என்ன சொன்னாங்க, நீதிபதி என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல எந்த விதத்திலயும் உங்களை மன்னிக்க இயலாது, பிளஸ் உங்களுக்கு தண்டனை எப்படி நாங்க குறைச்சு கொடுக்க முடியும், பிகாஸ் உங்களுக்கு கிட்ட ரியலைஸ் பண்றதுக்கான டைம் இருக்கு, நீங்க ரியலைஸ் பண்ணல, விச் மீன்ஸ் அபியூசிவ் ஆஃப் பவர். அடிச்சு விளையாட பழக நமக்கு ஒரு அப்பா பையன் கிடைச்சிட்டான் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல அடிச்சா அவங்க செத்துருவாங்க நல்லாவே தெரியும். இது நம்ம ஒரு காமன் மேன் கிட்டே கேட்கிறோம்ல. அப்படி இருக்கும் போது சட்டத்தை அந்த இடத்துல கரெக்டா கடைபிடிக்க வேண்டிய போலீஸ் அபிஷியல் வந்து அந்த இடத்துல லைக் இதே மாதிரி சம்பவத்துல ஈடுபட்டா எப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல நீங்க அடிச்சீங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தா ஒருவேளை நீங்க அவங்க உயிரோட இருந்திருக்கலாம் இல்லையா. சோ அந்த விஷயமும் இங்க வந்து இல்லாம போச்சு இல்லையா. சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் சிபிசிஐடி இந்த வழக்கு வந்து இப்ப இந்த டைம்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லைக் இந்த வழக்குல 3 பேர் சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்களோட தம்பி சுர்ஜித் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. அப்புறம் அவங்க எஸ்ஐ அவங்க தந்தை அவரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. தென் அவங்களோட பெரியமா பையன் ஜெயபால் 29 வயசு அவரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு அந்த இடத்துல. இதனை தொடர்ந்து அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மதுரை ஹைகோர்ட் வந்து சிபிசிஐடி கிட்ட கொடுக்குறாங்க. இந்த வழக்கை கொடுத்த அப்புறம் தான் சிபிசிஐடியில வந்து எஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இவங்க தலைமையில் இந்த வழக்கு விசாரணை வந்து இப்ப நடைபெற்று இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகக்கூடிய விஷயம்லாம் இருக்கு இல்லையா. சோ அதற்கிடையில தான் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கழித்து இன்னைக்கு அவங்களுடைய தாய் லைக் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரி அவங்க வந்து இதுல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க பொண்ணு வந்து மம்மிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோலாம் வெளியிட்டாங்கல்ல மேம். இங்க யாருமே வந்து தப்பு செஞ்சவங்க குற்றத்தை ஒத்துக்க போறது கிடையாது இல்லையா. இப்போ அவங்களுக்கும் இதுல உடந்தை இருக்கு அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்டின் அடிப்படையில் தான் அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா. நாளை பின்ன அவங்களுக்கு இருக்கு இல்ல அப்படிங்கிற நிரூபணமாகிறது எல்லாமே ட்ரையல்ல ஒரு பேஸ் எவிடன்ஸ் இருக்கிறதுனாலதான் அங்க அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரே அங்க நடக்குது இல்லையா. ஏன்னா நம்ம ஒரு ஜட்மெண்ட் போகும்போது அகைன் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்க போகுது. இன்னைக்கு அவங்க வந்து 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு பாளையங்கோட்டை ஜெயில மிச்சம் 3 பேரோட அவங்களும் இங்க வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. சோ விரைவில் we can expect charge sheet. ஏன்னா இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம், சீக்கிரம் வந்து இமீடியட் ஆக்ஷன். ஏன்னா அவங்க நீதிமன்றத்துல சொன்ன ஒரு விஷயமே இங்க என்னவா இருக்கு அப்படின்னா இமீடியட் ஆக்ஷன், இமீடியட்டா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு குற்றவாளிகளுக்கு உடனடியாக அவங்க செய்த குற்றத்திற்கு ஏற்ப கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இங்க சொல்லப்பட்டதா இருக்கு நமக்கு இல்லையா. சோ அப்படி இருக்கும் போதுதான் இங்க வந்து பார்த்தோம்னா அவங்க தாயார் வந்து அந்த மெடிக்கல் டெஸ்ட்க்கு உட்படுத்தப்பட்டு 2 மணி நேரத்திற்கு நிகரா இந்த சிபிசிஐடி ஆபீஸ்ல என்கொயரி பண்ணப்பட்டு தான் அவங்க வந்து இந்த சிறையில வந்து இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, சோ பிரைம் லைக் சஸ்பெக்ட் அந்த ஒரு ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் இருந்தா ஏதாவது ஒரு எவிடன்சஸ் அங்க இருக்கிற பட்சத்துல அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது ட்ரையல்ல. ஓகே, ஏன்னா ஒரு எவிடன்ஸை பேஸ் பண்ணதான் எல்லாமே இருக்க போகுது. இவங்க தான் குற்றவாளி, இவங்க குற்றவாளி இல்லை அப்படிங்கிறதா இருக்கட்டும், இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையிலுமா இருக்கட்டும். ஏன்னா இங்க ஜெயபாலுக்கே வந்து போடப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தல், தென் தடயங்களை மறைக்கிறதுக்கு உதவியாக இருந்தல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் ஜெயபாலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் மற்றவங்க எல்லாருமே என்ன போட்டிருக்குன்னா மர்டர், அபெட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ், இன்சல்டிங், அப்புறம் வந்து இன்டிமிடேட்டிங் மிரட்டுறது அந்த மாதிரி லைக் அப்புறம் வந்து அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் எஸ்சி இன் பப்ளிக் பிளேசஸ் இந்த மாதிரி பிஎன்எஸ் ஆக்ட் கீழே எஸ்சி எஸ்டி ஆக்ட் கீழே தான் இவங்களுக்கு வந்து இங்க கொடுக்கவே பட்டிருக்கு. ஓகே, இதோட செக்ஷன்ஸும் போடப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம பனிஷ்மெண்ட்டும் அங்க உச்சபட்சமான பனிஷ்மெண்ட் தான் அங்க நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். தட் இஸ் ஆக்ட் சொல்ற விஷயமே லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. ஏன்னா மர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்க வந்துருச்சு. தென் ஜாதி ரீதியான வன்கொடுமையும் இங்க இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க அம்மாவையும் உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டதும் அதே தான், வன்கொடுமை சட்டத்தின் கீழே தான் அவங்க அம்மாவுக்கும் உள்ள செக்ஷன்ஸ் போடப்பட்டதாகவும் இப்ப இருக்கு. ஓகே, சோ 4 பேரையும் இந்த இதுல வந்து சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க வந்து மேபி கான்ஸ்பைரிங் ஆக்டா இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் இருக்கா இங்க வந்து 4 பேரையும், ஏன்னா அந்த பெண்ணையே வந்து நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. ஏன்னா அவங்க அப்பா அங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இல்லைங்க அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. நம்ம பார்க்கும் போதே அந்த இது வரும்போதே பார்த்தோம்னா அவங்க அப்பா ஐ திங்க் சந்திரசேகர் கவின் அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண் ஏவி விட்டு தான் வந்து வர சொல்லியிருக்கா, மிளகாய் தூள்லாம் மூஞ்சில் தூவிதான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க, அவதான் அங்க வர சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் இடத்துல சொன்னார் இல்லையா. சோ இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அது இன்னொன்று இதுல வந்து கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட்மார்ட்டம்.
அந்த போஸ்ட்மார்ட்டம்லேயே சொல்லப்பட்ட விஷயம் இங்கே என்னவாக இருந்தது அப்படின்னா 48 பிளேசஸ்ல வந்துட்டு வெட்டுக்கள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. ஏன்னா ஸ்கல்லையா இருக்கட்டும், முதுகு, பிரைவேட் பார்ட்ஸ்ல கழுத்து, முகம், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து இங்க வந்து இருந்ததாக இங்க வந்து சொல்லப்படுது. ஓகே, ஸோ இப்படி இருக்கும் போது வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ இதன் தொடர்ச்சியாகத்தான் அகெயின் இதுலயும் சார்ஜ் ஷீட் ஃபைலிங் அந்த ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகி ஜட்மெண்ட் அப்படிங்கிறத நோக்கி இதுவுமே இங்க டிராவல் பண்ணும். கண்டிப்பா மேம். ஏன்னா 10 மாதங்களுக்கு பிறகு இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான அந்த தண்டனை அப்படின்றதுமே வந்து இன்னொரு ஒரு ஆணவ கொலை நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கேஸ் நடக்கும் போது இதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு குற்றம், ஏன்னா இந்த ஆணவ படுகொலையிலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் லைக் எடுத்துக்கிட்டோம்னா, ஐ திங்க் மூவி கூட வந்து முருகேஷன் கண்ணகி அவங்க வழக்கு நடந்தது 2003. அதுக்கப்புறம் 2012 வந்து இளவரசன் திவ்யா, 2014 உசிலம்பட்டி விமலா தேவி, 2015 கோகுல்ராஜ் பாத்தி, ஓகே, அப்புறம் 2016 சங்கர் கௌசல்யா, 2019 கனகராஜ் வர்ஷினி பிரியா, 2024 பிரவீன் ஷர்மிளா, 2025 கவின். இதெல்லாம் வந்து லேண்ட்மார்க் கேசஸ். ஓகே, நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த NHRC ஒரு NGO லைக் ஃப்ரம் மதுரை, அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2017 இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 65க்கும் நிகரான ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு முழுவதும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அவங்க கொடுத்துருக்கு, அவங்களோட இதுல அவங்க கொடுத்த டேட்டாஸ் இது. ஓகே, அப்படி இருக்கும்போது அப்போ ஆணவ கொலை, ஏன்னா நீங்க கொலை இது எல்லாமே தெரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாலே டெத் பெனால்ட்டியே நம்ம டிபேட்டபிள் கான்செப்டா பேசணும் இல்லையா? நம்ம ஒவ்வொரு இதுலயுமே மது போதை இதெல்லாம் தாண்டி இந்த ஆணவ கொலைகள் வந்து இதுவும் ஒரு வித போதை தானே. நம்ம எப்படி வந்து லைக் ஆல்கஹால், ட்ரக்கோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இன்டாக்சிகேஷன் பத்தி பேசுறோமோ, அப்ப ஜாதி வெறிங்கிறதும் ஒரு போதை தானே அந்த இடத்துல. அது எப்படி ஆகுதுன்னா சுயநலம் மிக்கதான் அந்த இடத்துல மாறுது. எனக்கு வந்து வேணும் அப்படின்னா நான் ஜாதிய படுகொலையில ஈடுபடுவேன் அந்த இடத்துல. மற்ற விஷயத்துல எனக்கு ஒரு வேலை ஆகணும்னா அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது எந்த விதத்துல அக்செப்டன்ஸா இருக்கும்? முதல்ல அதை பார்க்கவே கூடாதுன்னு தான் விஷயம். எந்த இடத்துல இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க விஷயமாவே இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எந்த மாதிரியான கொடுமையில அனுபவிக்கிறாங்க, ஈவன் அவங்க சொசைட்டிக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சாலும் அப்படின்னு பரியரும் பெருமாள் பெரிய ஒரு விஷயம். அதாவது ஈஸி கனெக்ட் போகும்போது அந்த இடத்துல இல்லையா, ஒருத்தவங்க முன்னேறி வந்து இது பண்ணாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த மாதிரியான சம்பவங்களை வைத்துதான் அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க காட்சிப்படுத்தப்படுது. சோ திரும்ப இங்க சொல்றோம் இல்லையா, இப்ப இந்த மாதிரி இவ்வளவு கேசஸ் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் தண்டனைகள் அங்க கடுமையாகத்தான் இருக்கு. சட்டங்கள் கடுமையாக இருக்கிறதுனால அதனுடைய விளைவு தண்டனைகள் கடுமையாக தான் கொடுக்கப்பட்டு இருக்கு இல்லையா? அப்ப இப்ப எங்க சேஞ்சஸ் வரணும் இல்லையா? வரல. அப்ப யார்கிட்ட அந்த சேஞ்சஸ் ஆரம்பிக்கணும்? அங்க இருந்து வராத சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின் அப்படிங்கிறது தான் இல்லையா? இப்ப நீங்களும் நானுமே இந்த இடத்துல பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க வந்து நான் பேசுறத லிசன் பண்ணும், நீங்க மைண்ட் லெவல்ல செட் பண்ணா மட்டும்தான் நான் பேசுறது உங்களுக்குள்ள போகும். அந்த விஷயம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். நீ என்ன வேணா பேசிக்கோ, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா எந்த விதத்துல நம்ம இம்பாக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப தேவையான ஒரு விஷயமாவே இருக்கு. கண்டிப்பா தாவேக்காவே வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க பிஃபோர் எலெக்ஷன். கண்டிப்பா இதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இவங்க எடுத்திருக்கக்கூடிய இப்ப தாவேக்கா அரசு வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா 8 பட்டியல் அமைச்சர்களை வந்து அமைச்சரவை இந்த மாதிரி முன்னெடுப்புகள் எல்லாமே இவங்க தாவேக்கா முதல் முறையாக வந்து ஆட்சியில் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு வன்னியர்ஸ் அவர்கள் சொன்ன விஷயமும் அதுவாகத்தான் இருந்தது இல்லையா? அதாவது இந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு, ஏன்னா சமூக நலத்துறை அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. ஏன்னா அதுவே பெரிய விஷயம். அந்த பேர் துறையே வந்து மாத்தி சமூக நலத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க தாவேக்கா அவர்களுடைய ஒரு கோட்டை வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல திரும்ப வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து லைக் எல்லாருமே ஈக்குவலி ரெஸ்பெக்ட் ஆஃப் செக்ஸ், காஸ்ட், ஜெண்டர் இது எல்லாமே இருக்கு இல்லையா? என்னவா இருந்தாலும் ஒரு மனுஷனா பிறந்துட்டாங்களா அவங்களுக்கு எல்லாருமே இங்க சமம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? தட் இஸ் ஆர்டிகல் 14 ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அண்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா இன்னும் நாட்கள் வர வர இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் குறைஞ்சா, ஸோ இப்போ இருக்கிற மாதிரி இமீடியட் ஆக்ஷன் எல்லாத்துக்குமே எடுத்தாங்க தாவேக்கா அரசு அப்படின்னா இன்னும் பல பெண்கள், பல உயிர்கள் பாதுகாக்கப்படலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தது தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.